ஆன்மீக உலா சேனலை பாருங்க, மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ, ஸ்ரீ மாத்ரே நமஹ, ஓம் அகத்தீசாய நமஹ. இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். வணக்கம்மா. சார், நீங்க சுக்கிரனுடைய வசியம், அதே மாதிரி செல்வ செழிப்பான வாழ்க்கைக்கு தேவையான நிறைய விளக்கங்கள் எங்களுக்கு பல பதிவுகள்ல நீங்க கொடுத்திருக்கீங்க சார். அப்போ நீங்க முக்கியமா சொல்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னாக்கா, வீட்டுல பெரும் அளவுல நீங்க விக்கிரகங்கள் வைத்து வழிபட்டால் வாழ்க்கையில பற்றற்ற நிலை உங்களை பிடித்து கொள்ளும் அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கீங்க சார். சரி, நீங்க சொல்றதை கேட்டு நாங்க அதெல்லாம் எதுவுமே செய்யல சார். வீட்டுல பற்றோடு இருப்பதற்கான வழிமுறைகள் என்ன, குறிப்பாக எங்களுடைய கடன் தீர்வதற்கான வழிமுறை, செல்வ செழிப்பான வாழ்க்கையை நாங்க எல்லாருமே வாழ்வதற்கான வழி, அதற்காக ஏதாவது குறியீடுகள் இருக்கா? நான் சில வீடுகள்ல பார்த்திருக்கேன், ஸ்வஸ்திக் மாதிரி எல்லாம் போட்டிருப்பாங்க நிறைய. எஸ்பெஷலி மார்வாடி வீட்டுல பாத்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு சொல்லவே வேணாம், பெட்டியை திறந்தாலே அவ்வளவு பணம் இருக்கும். நிறைய இந்த மாதிரி குறியீடுகள் எல்லாம் பார்த்திருக்கேன். இந்த மாதிரி நாங்களும் எதையாவது பயன்படுத்தினால் எங்களுடைய வாழ்க்கையில் பணத்தை ஈர்க்கக்கூடிய நல்ல அமைதியான ஆனந்தமான வாழ்க்கை கிடைக்குமா? நிச்சயமாமா. பொதுவா நீங்கள் கேள்வியை கேட்கும் பொழுதே செல்வத்தில் உயர்ந்தவர்களை பற்றி சொல்லிவிட்டீர்கள். இப்போ கிட்டத்தட்ட அவர்களும் நம்மை போன்ற இந்து தர்மத்தை பின்பற்றக்கூடிய ஒரு நிலையில்தான் இருக்கிறார்கள். அவர்கள் பிரதானமாக கணாதிபத்தியம் என்று சொல்லக்கூடிய கணபதியை மூல முதற் கடவுளாக அவர்கள் வழிபடுவார்கள். நீங்க செல்வத்தில் திளைத்திருந்த ஒருவரை சொன்னீங்க. இப்போ இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, நம்ம நிறைய வீடியோல பேசியிருக்கிறோம், பற்று உடையது பற்று அறுப்பதுன்னு. இப்போ நீங்க அவங்கள நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஒவ்வொரு செயலும் அதிக பற்று உடையதாகவே இருக்கும். இறுதி காலத்தில் பற்று அறுப்பதாகவும் இருக்கும். அவர்களைப் போல இறுதி காலகட்டத்தில் ஆன்மீகத்தை தொழுதவரும் கிடையாது, இளமை காலத்தில் அவர்களைப் போல வாழ்பவர்களும் கிடையாது. ஒரு திருமணத்திலிருந்து, ஆடையிலிருந்து, நகையிலிருந்து, வைரத்திலிருந்து, மனைவியிலிருந்து, குழந்தையிலிருந்து 8 லக்ஷ்மிகளையும் அழகாக இளமை காலத்தில் பற்றாக எடுத்துக்கொண்டு முதுமை என்ற வயதில் இந்த பற்றிற்கு மதிப்பில்லை என்பதற்காக அவர்களைப் போல இஞ்சி, பூண்டு இது போன்ற மனதிற்கு பார்த்தீங்க அப்படின்னா சாத்வீகத்தன்மை அளிக்காத உணவுகள் அனைத்தையுமே நிராகரித்து சரியான அளவில் வாழ்க்கையை, முதுமையில் வாழ வேண்டியதை முதுமையிலும், இளமையில் வாழ வேண்டியதை இளமையிலும் அவர்கள் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா மிகப்பெரிய அளவில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா வாழ்ந்திருப்பாங்க. அதை இன்னைக்கு நீங்க பார்க்கலாம். தேடல் இருந்தால் சிறப்பாக இருக்கும். இதுல மிக முக்கியமான ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணுமா, அவர்களிடத்திலிருந்தே நம்ம இதை ஆரம்பிப்போமே. இப்போ முதல்ல ஒரு மிக முக்கியமான விஷயம், நாம எல்லாம் இன்னைக்கு என்ன பண்றோம்னா, இப்ப மகாலட்சுமி வழிபாடுனா மகாலட்சுமியினுடைய பிம்பத்தையோ மகாலட்சுமியினுடைய விக்கிரகத்தையோ வைத்து வழிபடுவது நம் இயல்பாகி விட்டது. ஒரு காலத்தில் அப்படி இல்லை, இப்ப இருக்கு. ஆனா அவர்களுடைய பாரம்பரியத்தில் ஒரு விஷயம் மட்டும் அப்படியே இருக்குது. என்ன அப்படின்னா, அவர்கள் தங்கத்தையும் வெள்ளியையும் வைரத்தையுமே மகாலட்சுமியாக பாவித்து அந்த பொருளையே அர்ச்சிப்பார்கள். ஒரு தங்க நாணயம் இருக்குன்னா அந்த தங்க நாணயத்தை ஒரு சிகப்பு துணியில பச்சை அரிசி நிரப்பி அதன் மேல் தங்க பிஸ்கெட், தங்க நாணயங்கள், வைர நகைகள் இதை எல்லாற்றையும் வைத்து அதை மகாலட்சுமியாக உருவகப்படுத்தி அதற்கு மலர்களால் அர்ச்சித்து அதற்கு பல வகையான இனிப்பு பதார்த்தங்களை வைத்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலும் அவர்கள் வழிபடுவது வழக்கம். அந்த சமூகத்திடம் எனக்கு நிறைய பழக்கங்கள் இருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் நான் நிறைய சுக்கிரகாரகத்தை பற்றி பேசி வருகிறேன். ஓகேவா? ஆனா நம்ம கிட்ட இன்னைக்கு நகை இருக்கு, பணம் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனா நம்ம என்ன பண்ண மாட்டோம்னா, ஒரு படத்தை வைக்கிறதுல எந்த தப்பும் இல்லை. ஆனா அதில் கிடைக்கக்கூடிய பலனை விட, ஒரு பஞ்சலோக விக்கிரகத்தின் மூலம் கிடைக்கக்கூடிய பலனை விட ஒரு தங்கத்தை தங்கத்தால் ஈர்ப்பதினால் சிறந்த பலன் கிடைக்கும். நீங்க தங்கத்தை பெறுவதற்கு தானே மகாலட்சுமியை வழிபடுறீங்க, பணத்தை பெறுவதற்கு தானே மகாலட்சுமியை வழிபடுறீங்க. அப்போ அதே பொருளையே அந்த தங்கமும் பணமும் அவளுடைய அம்சமாகத்தானே நம்ம கருதுகிறோம். அதில் தான் அவள் இருக்கிறாள் என்பதை ஸ்ரீ சுக்தம் சொல்கிறது. அதை அவர்கள் அந்த பொருளாகவே வைத்து அதில் அவளுடைய உருவகம் இருக்கிறது என்பதை நம்பி அவர்கள் வழிபடுகிறார்கள். அதன் மூலம் அவர்கள் மிகப்பெரிய பணத்தை ஈர்க்கிறார்கள். அவர்களுடைய வீட்டில் பூஜை புனஸ்காரம் என்றால் எப்படி இருக்கும் அப்படின்னா,
பூஜை அப்படின்னாலே அங்க வந்து பல்வேறு தரப்பட்ட உணவுகள் இருக்கணும். ஏன்னா உணவுக்கும் உடம்புக்கும் ஒரு பெரிய பற்று இருக்குதுமா. நம்ம மூக்க பிடிக்கிற அளவு சாப்பிட்றோம். அடுத்து நம்ம என்ன நினைப்போம்னா, இந்த உடம்பு போயிட்டு ஒரு இடத்துல படுத்து தூங்குனா நல்லா இருக்கும்னு தான் நினைப்போம். ஆனா ஒரு உழைப்பாளி கிட்ட போயிட்டு நம்ம வந்து தூங்குப்பா, நிம்மதியான தூக்கத்தை தூங்குப்பான்னா அந்த உண்மையாவே கடுமையா உழைச்சிட்டு இருக்கிறதுக்கு ஏசியோ பஞ்சிமத்தையோ பிடிக்காது. அவர் வெறும் தரையில படுத்து உருள்றதை தான் விரும்புவார். அது கர்ம பலனை பொறுத்து மாறுபடுகிறது. அப்ப இந்த இடத்துல செல்வத்தை வசீகரிக்கணும்னா செல்வத்தில் எங்கெல்லாம் குறியீடாக இருக்கிறதோ, செல்வத்தை எந்த குறியீடுகள்லாம் இந்து மதம் தந்ததோ அந்த குறியீட்டை வீடு முழுவதும் நீங்க நிரப்பி வச்சுக்கலாம். அப்போ இந்த இடத்துல மகாலட்சுமி தேவி எதுல எல்லாம் இருக்கிறாள் அப்படின்றத நம்ம தெரிந்துக்கணும். அதுல நீங்க சொன்ன முதல் விஷயம், கிட்டத்தட்ட மகாலட்சுமி இருக்கிற முதல் செல்வ குறியீடு ஸ்வஸ்திக். அதுல குறிப்பா செந்தூரம் அல்லது குங்குமத்தால், மஞ்சள் குங்குமம், நம்ம சாதாரணமா வந்து மஞ்சள்ல சுண்ணாம்பு கலந்தா ஒரு ரெட் கலர் வரும் இல்லையா, ஆரத்திக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதால மட்டும்தான் அவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்வஸ்திக் குறியீடு போவாங்க. இன்னைக்கு நீங்க வடநாட்டை போய் பார்த்தீங்கன்னா ரெட் கலர்ல என்ன இருக்குன்னா அந்த ஸ்வஸ்திக் குறியீடு இருக்கும். அவங்க பயன்படுத்துற ஆடைகளே அந்த ஆரத்தி எடுக்கும் பொழுது ஒரு நிறம் வருது இல்லையா, பவள நிறம், அதுதான் இருக்கும். பவள நிறம் என்னைக்குமே மிக 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 ஆகர்ஷண தன்மை கொண்டது. அதை அவர்கள் கரெக்டா அறிந்து வைத்திருக்கிறார்கள். அப்போ உங்க பூஜை அறையில நீங்க மஞ்சள்ல சுண்ணாம்பு கலந்தோ நீங்க வந்து அந்த ஸ்வஸ்திக் குறியீடு போடும் பொழுது மிக பெரிய வசீகரத்தை பெறுவீர்கள். ஸ்வஸ்திக் குறியீடுக்கு லக்ஷ்மியை நிறுத்தி வைக்கிற யோகா அமைப்பு இருக்கிறது. ரெண்டாவது தாமரை குறியீடு. இப்ப வந்து 8 செல்வங்கள் 8 லக்ஷ்மிகளாக பாவிக்கப்படுகிறது. 8 இதழ் கொண்ட தாமரை இருக்கு இல்லையா, அதை வந்து ஒரு படமாக சித்திரமாக நம்ம வரைந்து வீட்டில் வைக்கின்ற பொழுது கட்டாயமாக செல்வ வசியம் இருக்கும். மூன்றாவது விஷயம், மகாலட்சுமிக்கு பிடித்த ஒரு ஜீவன் யானை. இந்த யானை வந்து தாராளமா ஒரு வீட்டில் வந்து இருக்கின்ற பொழுது அவ்வீட்டில் செல்வவசியம் இருக்கும். யானையினுடைய முகம் இருக்கு இல்லையா, குறிப்பா யானை முகத்தை அலங்கரித்து திருவிழா காலங்கள்ல இருக்கும் இல்லையா, அந்த பிம்பம் வந்து மிக சிறந்த ஒரு பிம்பம் செல்வத்தை ஈர்ப்பதற்கு. ஏன்னா ஒரு அரசன் வரும் முன் அலங்கார யானை தான் வரும். அப்போ மகாலட்சுமி தேவி எதில் பவனி வருகிறாள் என்றால் யானையின் மீது பவனி வருவதையே அவள் விரும்புகிறாள். பேரரசு என்ன பண்ணுவாங்க, யானையின் மீது தானே வலம் வருவாங்க. அப்ப அதையே தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா மகாலட்சுமி தேவியின் அருள் பெற்றவரான இந்திரனுக்கு ஐராவதமாக கொடுத்திருக்கிறார். அப்போ யானை குறியீடு எங்கு இருக்கிறதோ அங்கு செல்வ சேர்க்கை ஏற்படும். அடுத்த மிக முக்கியமான விஷயம் வந்து காமதேனு. காமதேனு கேட்டதையெல்லாம் கொடுக்கக்கூடியவள். எதை கேட்கின்றோமோ அதை வந்து தட்டாமல் கொடுக்கக்கூடிய தர்மம் யாருக்கு இருக்குன்னா காமதேனுவிற்கு இருக்கிறது. இந்த காமதேனுவினுடைய தன்மையை நீங்க தாராளமா என்ன பண்ணலாம்னா வீட்டில் வைத்துக் கொள்ளலாம். அதற்கு அடுத்தபடியாக அஸ்வம் என்று சொல்லக்கூடிய குதிரை. இந்த குதிரை, அதிலும் குறிப்பாக வெண்மை நிற குதிரை, பஞ்ச கல்யாணி குதிரை அப்படின்னு இருக்கும். இந்த பஞ்ச கல்யாணி குதிரை அல்லது பிளைனா வெள்ளையா இருக்கிற குதிரை, இது போன்ற படங்கள் வீட்டில் இருப்பது மிக சிறந்த ஒரு பலனை கொடுக்கும். நான்காவது மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம வீட்டில் தங்கம் இருக்குதோ இல்லையோ, வெள்ளி இருக்குதோ இல்லையோ, அது போன்ற குவியலான படங்கள் இருக்கும் இல்லையா, அதாவது எப்போதுமே ஒரு பிம்பம் எந்திரம் என்றால் அதை பார்த்து நம்ம சொல்லக்கூடிய வார்த்தை மந்திரம். இப்போ ஒரு நாணயத்தை பார்த்து இது போன்று நமக்கு கிடைக்காதா, ஒரு நாள் நிச்சயம் இந்த மாதிரி நம்ம வீட்டுக்கு வரும்னு அந்த நேர்மறை வார்த்தையை நம்ம பேசுறோம்னா அது உருவகம் படுத்தி நம்ம வீட்டுல உயிரோட்டத்தை கொடுக்கும். என்னைக்குமே நம்ம வீட்டுல வைக்கிற ஒவ்வொரு பிம்பத்துக்கும் உயிரோட்டம் இருக்கு. ஏன்னா பிம்பத்தை பொறுத்துதான் நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள் இருக்கும். அப்போ இப்ப நான் சொல்லிக்கிட்டு இருக்க குறியீடு அத்தனையுமே மங்களத்திற்கான குறியீடு. இது ஒரு இறைவனுடைய வீதி உலா வரும்பொழுது முன்னாடி இந்த குறியீடுகள் எல்லாம் வரும். அந்த குறியீடுகளை ஏந்திய கொடிகள் இருக்கும். அதே போல இன்னைக்கும் சொர்க்கவாசல் திறக்கும் பொழுது இந்த தெய்வங்களை, இந்த விலங்குகளை எல்லாம் பார்த்துட்டு தான் இறைவனை கண் விழிப்பார். ஏன்னா அந்த நாள் முழுக்க அவருக்கு மங்களமாக இருக்கணும்ன்றதுக்காக. அப்போ அந்த தங்க குவியல், நாணய குவியல்கள் எல்லாம் இருக்கிறது இல்லையா, இது எல்லாமே என்ன பண்ணணும்னா நம்ம வந்து படமாக பிம்பமாக வைத்திருக்க வேண்டும்.
இப்போ இதை தான் நம்ம பார்த்துருக்கோம்னா, நான் வீட்டில் அடிக்கடி சொல்லுவேன் மகாலட்சுமி வைங்க அதுதான் நல்லதுன்னா, இந்த குவியல் எல்லாம் யாரிடத்தில் இருக்கும்னா இவளிடத்தில் தான் இருக்கும். இந்த குவியல் எல்லாம் யாரிடத்தில் இருக்கும்னா குபேர நிதி கிட்ட தான் இருக்கும். அப்ப என்னன்னா, நீங்க உங்க வாழ்க்கையில செல்வத்தை சேகரிக்கணும்னா எது எல்லாம் செல்வத்தை தருகிறதோ அதை எல்லாம் குறியீடாக பார்க்கின்ற பொழுது, அந்த குறியீடை பார்த்து நம் நேர்மறையான வார்த்தைகள் பேசும் பொழுது, குறியீடு எந்திரமாகவும் பேசும் வார்த்தை மந்திரமாகவும் பிரபஞ்சத்தில் பதிவாகி அது உறுதியாக வெற்றியை தரும் என்பதில் எவ்வித மாற்று கருத்தும் இல்லை. அருமை சார். இப்ப இந்த குறியீடுகள்லாம் நம்ம வந்து சுவாமியோடைய இருக்கக்கூடிய அந்த அறையில வைக்கணுமா, இல்ல வீட்டு வாசல்ல கூட சில பேர் வச்சிருப்பாங்க, அது சரியா? அதாவதுமா, பொதுவா லக்ஷ்மி குறியீடு எல்லா இடத்திலையுமே இருக்கலாம். மற்ற தெய்வங்களுக்கு தான் ரெஸ்ட்ரிக்ஷன். நான் சொல்ல வர்றது புரியுதுங்களா? மகாலட்சுமி சமையலறையில் இருக்கலாம், படுக்கை அறையில் இருக்கலாம். ஏன்னா நான் லாஸ்ட் பதிவில் என்ன சொன்னேன்னா, ஒரு மனிதனுடைய இயல்பான எல்லா கர்மங்களுக்குமே ஒரு கடாட்சம்னு சொல்றோம்னா அது லக்ஷ்மி கடாட்சம் தான் சொல்றோம். திருமணத்தை லக்ஷ்மி கடாட்சம், குழந்தை பிறந்தால் லக்ஷ்மி கடாட்சம், பூ பெய்தினால் லக்ஷ்மி கடாட்சம், இறப்பை கூட லக்ஷ்மி கடாட்சமாக கருதுவதினால்தான் இறுதி ஊர்வலத்தில் தேர்பவனி, அதாவது அலங்கார தோரணம் உள்ள அந்த ஊர்வல விஷயத்தை கூட நம்ம அவ்வளோ பூவை வந்து வச்சு அந்த உடல் மேல நிறைய பூவை போடுறது கூட மகாலட்சுமிக்காக, அது வந்து பரமபதம் போய் அடையணுன்றதுக்காக தான் இறப்பை கூட நம் லட்சுமி கடாட்சமாக கருதக்கூடிய தர்மம் நம்ம இடத்தில் இருக்கிறது. ஆகையினால மகாலட்சுமிக்கு எந்த இடத்திலுமே ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. அதனால தான் இன்னைக்கும் ஒரு சில ஊர்களில் உள்ள ஆலயங்கள்ல பெண் தெய்வங்களுக்கு தீட்டு கிடையாது. நிறைய பேர் கேட்பாங்க, இப்போ வரலட்சுமி நோன்பு நான் வந்து மாதவிடாய் காலத்துல பண்ணலாமா? தாராளமாக செய்யலாம். ஏன்னா அவள் லக்ஷ்மிக்குரியவள். அப்ப லக்ஷ்மிக்கு தீட்டு என்பது என்ன பண்ணாது, எப்போதுமே கிடையாது. தீட்டிற்கும் அவளுக்கும் எவ்வித சந்தோஷமும் எந்தவித இதுவும் கிடையாது, சம்பந்தமும் இல்லை. லக்ஷ்மி அருள் எங்கு இருக்கிறதோ அங்கு அன்பு தழைத்திருக்கும். இப்ப நான் சொல்லக்கூடிய குறியீடுகள் எல்லாம் உங்களுக்கு என்னவற்றை தருகும் அப்படின்னா, உங்கள் வீட்டில் அன்பை உருவாக்கும், கணவன் மனையிடையே ரொம்ப பெரிய பிணைப்பை உருவாக்கும், வாரிசுகளுக்கு அறுசுவை உணவை கொடுத்து அந்த வாரிசுகள் மூலம் நன்மையை பெறக்கூடிய பிராப்தத்தை தரும், வாரிசுகளுக்கு திருமணம் செய்து வைத்து பேர குழந்தையை பார்க்கிற பிராப்தத்தை தரும். அந்த தலைமுறை சொல்லுவோம் இல்லையா, ஒரு 4 தலைமுறை ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய சந்தோஷம் யாராலையுமே இன்னைக்கு அதை பார்க்க முடியல. ஆனா அது அனைத்தையுமே தருவது என்ன அப்படின்னா இந்த மகாலட்சுமியினுடைய குறியீடு. அதற்கு அடுத்தபடியா மிக முக்கியமான விஷயம் என்னன்னா சங்கு. வலம்புரி சங்கு என்பது செல்வத்தை ஈர்க்கக்கூடிய அற்புதமான குறியீடு. பூரண கும்பம் செல்வத்தை வரவைக்கக்கூடிய அற்புதமான குறியீடு. அதே போன்று வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல வந்து மன்னன் அமரக்கூடிய அளவுல ராஜநிலை நாற்காலி இருக்கும் தெரியுமா? நாற்காலி வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வீட்டுல ஷோஃபான்னு இருக்கிறதுல ஒரு டிசைனே இல்லாம இருக்கும். ஆனா நம்ம வீட்டுல ஒரு ஷோஃபாவாது எப்படி இருக்கணும்னா, அரண்மனையில இருக்கக்கூடிய அந்த அரியாசனம் அந்த இருக்கு இல்லையா, ராஜ சிம்மாசனம்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி வீட்டு தலைவன் உட்காரணும். வீட்டுல டிசைன்லாம் பண்ணி அந்த சிம்மாசனம் போன்று வரவேற்பறையில் அமர்ந்து தன்னுடைய செயல்களை அவர் செய்யணும். அப்படி செய்கின்ற பொழுது கண்டிப்பா அதுவும் லக்ஷ்மியினுடைய அம்சம். சிம்மாசனம் என்பது லக்ஷ்மியினுடைய அம்சம், குடை என்பது லக்ஷ்மியினுடைய அம்சம். அப்ப என்னன்னா, ஒரு வீட்டில் வந்து ஒருவர் அடிக்கடி இன்னைக்கு நீங்க வந்து ஒரு பெரிய பெரிய அதிகாரிகளை பார்க்கலாம், எல்லாருக்கும் இருக்கிற சேர் வேற மாதிரி இருக்கும், அந்த ஆபீஸோட ஹெட்டோட சேர் வேற மாதிரி இருக்கும். பார்த்திருக்கீங்களா? அதுல டிசைனே இல்லைனாலும் கலியுகத்துல அவர் ஒரு படி உயர்ந்துதான் உட்கார்ந்துருப்பார். அப்ப என்னன்னா, வீட்டு தலைவன் ஒரு படி உயர்ந்த சிம்மாசனம் போன்ற ஒரு இருக்கையில் அமர்ந்திருந்தால் அது மிகப்பெரிய லக்ஷ்மிக்குரிய வசீகரமாக இருக்கிறது. அதே போல லக்ஷ்மி வேறு ஒரு விஷயத்துல எங்க ரொம்ப அதிகமா இருக்காங்கன்னா மீன் குறியீடு. இரட்டை மீன் குறியீடு வந்து பாத்தீங்கன்னா முன்பு ஒரு காலத்தில் கதவுக்கு 2 பக்கமே வச்சிருப்பாங்க. இன்னைக்கெல்லாம் நம்ம அதை மறந்துட்டோம். இந்த மீன் குறியீடு, மீன் வந்து சந்தோஷமாக நீரில் துள்ளி குதிக்கும் இல்லையா, இது போன்ற தங்கத்தினால் செய்யப்பட்ட மீன் குறியீடு குபேரன் படத்துல இன்னைக்கும் நீங்க பார்க்கலாம். அந்த மீன் குறியீடு செல்வத்தை வசீகரித்து கொடுக்கும். அப்போ ஒரு மனிதன் செல்வத்தை பெற வேண்டும் என்றால் ஸ்வஸ்திக், யானை, அஸ்வம் என்று சொல்லக்கூடிய குதிரை, காமதேனு, கல்ப விருட்சம், அதே போல வந்து இரட்டை மீன் குறியீடு, ராஜ சிம்மாசனம், இது எல்லாமே அந்த மனிதனை மிகப்பெரிய அளவில் செல்வத்தை ஈர்த்து வாழ வைக்கும். மீண்டும் ஒரு சின்ன முக்கியமான விஷயத்தை சொல்லிடுறேன். செல்வத்தை நீங்கள் ஈர்க்கணும்னா உங்ககிட்ட 1 கிராம் தங்கம் இருந்தாலும் அதை பச்சரிசில வைத்து அதை மகாலட்சுமியா பாவித்து பூஜை பண்ணுங்க. அடுத்த முறையே அதை அதிகமாக பெறுவதை பார்ப்பீர்கள்.
வரம் போன்ற விளக்கங்கள் எங்களுக்காகவே பகிர்ந்துக்கிட்டீங்க சார். அதாவது பணம் வேணுமா, இங்க போங்க, அந்த பூஜை பண்ணுங்க, யாகம் பண்ணுங்க, இந்த கோயிலுக்கு போங்கன்னு எல்லாரும் ஒவ்வொரு இடமா ஓட வைக்கிறாங்க சார். ஆனா நீ எங்கேயுமே ஓட வேணாம்ப்பா, உன்னை தேடி பணம் ஓடி வரணும்னா சின்ன சின்ன விஷயங்கள் உங்க வீட்டுல நீ மாற்றங்கள் செய்ய, அந்த குட்டி மாற்றம் வந்து மிகப்பெரிய ஏற்றத்தை உனது வாழ்வில் கொடுக்கும் அப்படின்னு அற்புதமான விளக்கங்கள் எங்களுக்காகவே பகிர்ந்துக்கிட்டீங்க சார். கோடானு கோடி நன்றிகள். நன்றிகள்மா. வெற்றிவேல் முருகா. ஆன்மீக உலா சேனலை பாருங்க, மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.